வணக்கம். நான் சாந்தி வெற்றிவேல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற புராண கதை பிரகலாதன் சரித்திரம். நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு வாட்டியாவது நம்ம இதை கேட்கணுங்க. புராணங்கள்னாலே நமக்கு நிறைய ஆச்சரியத்தையும் அதிசயத்தையும் கொடுக்கறது. அதில் இது மாதிரி முக்கியமான விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் ஒரு தடவையாவது இந்த காதில் கேட்டோம்னா நமக்கு நிச்சயம் புண்ணியம் கிடச்சிட்டே இருக்கும். இதை 4 பேருக்கு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டால் கூட, பகிர்ந்துக்கிட்டால் கூட உங்களுக்கு அந்த புண்ணியத்தோட ஒரு பகுதி உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த கதையை நம்ம முழுக்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த குழந்தைய பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த குழந்தை யார், இது என்ன விஷயம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இன்னொரு ரகசியமும் சொல்ல மறந்துட்டேனே, இதில் தான் நரசிம்ம அவதாரம் எடுக்கிறாரு மகாவிஷ்ணு. அப்போது மிக மிக முக்கியமான கதை தானே. அப்போ நம்ம கண்டிப்பாக இதை பற்றி முழுக்க தெரிஞ்சுக்கணும். இவர் தூண்லேயும் ஈர்ப்பார், துரும்புலையும் இருப்பார் அப்படின்னு நம்பின குழந்தை தான் இது. இப்போ கதைக்கு போகலாமா? இந்த பக்த பிரகலாதன் இவருடைய கதையை சொல்கிறதுக்கு முன்னாடி அரக்கர்களை பற்றி சொல்லணும். இரண்யாட்சகன், இரண்யகசிபு 2 பேரும் அண்ணன் தம்பிங்க. 2 பேருக்கும் பயங்கரமான சக்தி. இந்த உலகத்தில் எல்லா விஷயம் தங்களுக்கு மாத்திரம்தான் கிடைக்கணும், வேறு எவனுக்கும் கிடைக்கக்கூடாது அப்படின்னு எப்போவும் இந்த உலகத்தை துன்புறுத்திக்கிட்டே இருப்பாங்க. சிலருக்கு அது ஒரு பிடிச்சமான விஷயம். மற்றவங்களை துன்புறுத்தி பார்க்கறது அது ஒரு அளப்பரியாத சந்தோஷம். இந்த அரக்கர்களுக்கும் அதுதான் நடந்தது. இவங்க எல்லாரையும் துன்புறுத்தினாங்க, தேவலோகத்திலேயே கை வச்சாங்க. இப்படி நிறைய பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. கடவுள் எவ்வளோ நேரம்தாங்க சும்மா பார்த்துக்கிட்டு இருப்பார். கடவுளே சில நேரம் அவதாரம் எடுக்கிறது, அதாவது நமக்குள்ளே தூங்கிட்டு இருக்கிற மிருகம் எழுப்புறதுக்கு சமம். கடவுளுக்கு யார் மேலேயும் கோபம் கிடையாதுங்க. எந்த இடத்துல ரொம்ப அதிகமான துன்புறுத்தலோ அல்லது அரக்கத்தன்மையோ அதிகமாவதோ அங்கே கடவுள் உதயமாவார். இந்த இரண்யாட்சகன், இரண்யகசிபு 2 பேரும் அண்ணன் தம்பிகள். இவங்க 2 பேருடைய அட்டகாசம் தேவலோகம் வரைக்கும் போயாச்சு. அவ்வளோ அமக்கலம் பண்ணுவாங்க, மக்களை துன்புறுத்துறது எல்லாமே பண்ணாங்க. இது கடவுளுக்கு தெரிஞ்சுது. இந்த தேவர்கள் போய் அழ ஆரம்பித்தாங்க. பூமியில் கூட ஏதோ பிரச்சனைன்னா கூட பரவாயில்ல, நம்ம தேவலோகமே நடுங்குது சாமி, நம்மளால் நிம்மதியாகவே வாழ முடியல. நிச்சயமாகவே உலகத்தில் நிம்மதியான இடம்னா அது தேவலோகம்தான். இந்திரனுக்கே பிரச்சனைன்னா சும்மா விடுவானா? அதனால தான் மகாவிஷ்ணுக்கிட்ட போய் சொல்லிட்டான். மகாவிஷ்ணு என்ன பண்ணார், உடனே இரண்யாட்சகனை அழிச்சிடுறேன் அப்படின்னு கோபத்தோடு அவனை அழிச்சிட்டாரு. அது ஒரு தனி கதை. அந்த அரக்கனை கொன்ன உடனே அவனுடைய தம்பியான இந்த இரண்யகசிபுக்கு மகாவிஷ்ணு மேலே பயங்கரமாக கோபம் வந்துருச்சு. என்னுடைய உயிருக்குயிரான அண்ணனை நீ கொன்னுட்ட, உன்னை சும்மா விட மாட்டேன், உன்னுடைய அழிவு என் கையில் தான் அப்படின்னு இறைவன்கிட்டேயே போட்டி போட்டான். அதுக்கு நான் முதல்ல என்ன தயார் பண்ணணும். உண்மைதாங்க, நம்ம ஒருத்தரை அழிக்கணும்னா நம்ம நம்மளை தயார் பண்ணணும். நான் சொல்கிறது அரக்கனுடைய இந்த தயார்படுத்துதல் அப்படின்றது இறைவனை எதிர்க்கிறதுக்கு உண்டான சக்தியை அவன் அதிகப்படுத்தணும். நல்லா இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நம்ம ஒருத்தரை அழிக்கணும்னா என்ன பண்ணணும்? நம்மளை ஒருத்தர் துன்புறுத்துகிறாங்க, அவங்கள அழிக்கணும்னா நம்மளுடைய ஆற்றலை அதிகப்படுத்தணும். அரக்கனுக்கு என்ன ஆற்றல்? இறைவனை அழிக்கக்கூடிய சக்தி தனக்கு வரணும். அதாங்க அவனுடைய ஆற்றல். அடுத்தது, நம்ம மனுஷனாக இருந்து நம்மளை ஒருத்தர் துன்புறுத்தினா அவங்கள அழிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுடைய ஆற்றலை வளப்படுத்தணும், நம்மளுடைய சக்தியை அதிகப்படுத்தணும். அந்த அழிக்கிற, நம்மளை வெறுக்கிற அந்த ஆட்களுக்கு நிகராக அதை விட ஒரு படி மேலே நம்மளுடைய ஆற்றலை வளர்த்துக்கணும். அவங்கள திரும்பி பார்த்துட்டு நிற்கக்கூடாது. இதை தான் இந்த அசுரன் பண்ணான். இந்த அசுரன் நேரடியாக உடனே கோவப்பட்டு கடவுள்கிட்ட போல. அதுக்கு முன்னாடி தயார் நிலை வேணும். அதுக்காக அவன் கிளம்பி காட்டுக்கு போக போகிறான். மனைவியை கூப்பிட்டு சொல்லிட்டான், அம்மா நான் காட்டுக்கு போகிறேன், நீ ஜாக்கிரதையாக பத்திரமா இருந்துக்கோ,
நான் போயிட்டு வந்ததுமே நம்ம வம்சம் எப்படி இருக்க போது பாரு. இதுக்கப்புறம் என்னுடைய வாழ்வை யாராலையும் அழிக்க முடியாது. அது நான் அப்படிப்பட்ட வரம் கேட்க போகிறேன் இறைவன்கிட்ட. அந்த வரம் கிடச்சிடுச்சுன்னா எனக்கு அழிவே கிடையாது. நிச்சயமாக நம்ம நிறைய குழந்தை குட்டிகளோட சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு இரண்யகசிப்பு தன்னுடைய மனைவி கிட்ட சொல்லிட்டார். சொன்னதோடு இல்லாமல் காட்டுக்கு கிளம்பி போயிட்டார். இந்த விஷயம் தேவனுக்கு தெரிஞ்சிடுச்சு, அதாவது இந்திரனுக்கு தெரிஞ்சிடுச்சு. இவன் என்ன வரம் கேட்க போகிறான்னு தெரியலையே, இதை வேற பொண்டாட்டிக்கிட்ட வேற சொல்லிட்டு போயிருக்கான். நான் வந்த அப்புறம் எனக்கு அழிவு கிடையாது, அதுக்கப்புறம் நம்ம நிறைய குழந்தை குட்டிகளை பெற்றுட்டு அமக்களமாக சந்தோஷமாக வாழலாம். யோசிச்சு பாருங்க, பயம் வருமா வராதா? இந்த ஒரு அசுரனுக்கே இந்த தேவர்களுக்கு பதில் சொல்ல முடியல. இவன் ஒரு 100-200 குழந்தைய பெற்று போட்டா அந்த குழந்தைங்களுக்கு அதுவும் அசுர குணமாக ஆகிடும். அப்போது நிறைய அசுரர்களை இவங்களால எப்படி சமாளிக்க முடியும்? நிச்சயமாக அதுக்கும் ஒரு சொல்யூஷன் வச்சுருப்பாங்க. இந்த அசுரன் அப்படி என்ன தாங்க வரம் கேட்க போகிறான் அப்படின்றதுக்கு முன்னாடி இந்த அசுரன் நேராக காட்டுக்கு போனான். காட்டுக்கு போயிட்டு நேராக பிரம்மாவை நினச்சி வணங்கினான். அவன் கேட்ட வரம் எல்லாருக்குமே பயம் வந்துருச்சுங்க. அவன் என்ன வரம் கேட்டான் அப்படின்றது மிக ஆச்சரியமான விஷயம். அதாவது, எனக்கு எங்கள் அண்ணனுக்கு ஏற்பட்ட மரணத்தினால பயங்கரமாக பாதிப்பு இருக்குது, அதனால் எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது, அதுக்காக தான் இந்த தவம் செய்ய போகிறேன். முதல்ல கான்செப்டை சொல்லிடணும். கடவுள்கிட்ட எதுக்காக இந்த தவம் அப்படின்றத இந்த அரக்கன் சொல்லிட்டான். எங்கள் அண்ணனுக்கு ஏற்பட்ட மரணம் மாதிரி எனக்கு ஏற்படக்கூடாது, அதுக்காக நான் தவம் இருக்க போகிறேன். அதாவது நான் இதுக்கு ஒரு குறிக்கோள் வச்சுட்டு தான் தவம் இருக்க போகிறேன். எந்த முறையில் தவம் இருந்தால் எனக்கு இந்த வரம் கிடைக்கும் அப்படின்னு கடவுள்கிட்ட கேட்குறான். உடனே கடவுள் சொல்கிறார், உனக்கு என்னப்பா வேணும்? இறப்பு இருக்கக்கூடாதுங்க. ஆனால் நான் கேட்குற விஷயத்த கொஞ்சம் நல்லா நீங்கள் யோசிச்சுக்கோங்க. இதுக்கு நான் என்ன தவம் என்னால் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். நீ என்ன தவம் செஞ்சாலும் வரம் கொடுத்து தானப்பா ஆகணும், வேறு என்ன இருக்குது? எனக்கு மரணம் ஏற்படவே கூடாது வாழ்க்கையில். முதல்ல மனுஷனால் ஏற்படக்கூடாது, தேவர்களால் ஏற்படக்கூடாது, மிருகத்தினால் ஏற்படக்கூடாது. இது நம்ம கண்டிப்பாக அரக்கர்கள் கேட்குற விஷயந்தான். அடுத்த கேள்வியை பாருங்கள். பகல்லையும் மரணம் வரக்கூடாது, இரவுலையும் வரக்கூடாது, காலையிலையும் வரக்கூடாது, நைட்டும் வரக்கூடாது. சரி, இவனை உள்ளுக்குள்ளவே முடிச்சிடலாம் அப்படின்னு கடவுள் நினைக்கிறதுக்குள்ளே வீட்டுக்கு உள்ளேயும் நடக்கக்கூடாது, வெளியிலையும் நடக்கக்கூடாது. இது என்னடா வம்பா போச்சு? பகலில் நைட்டில் நடக்கக்கூடாதுன்னா நடுராத்திரி வீட்டில் வச்சு எல்லா விஷயத்தையும் முடிச்சிடலான்னு நினச்சா இவன் அதையும் விடமாட்டேன்றானே அப்படின்னு. சரி, வேறு என்னப்பா வேணும்? இருங்க, நான் இன்னும் முடிக்கலையே. வீட்டுக்குள்ளவும் நடக்கக்கூடாது, வீட்டுக்கு வெளியிலேயே நடக்கக்கூடாது, நிலத்துலேயே நடக்கக்கூடாது, நீர்லேயே நடக்கக்கூடாது, ஆகாயத்துலேயே நடக்கக்கூடாது. ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். தண்ணியில் போட்டு முக்கலான்னாலும் அதுவும் வேணான்றான். நிலத்துலேயும் இந்த உயிர் போகக்கூடாதுன்றான். ஆகாயத்தில் வச்சு செய்யலான்னு பார்த்தாலும் ஆகாயத்திலே நடக்கக்கூடாது. சரி, ஏதாவது புதுசாக ஒரு ஆயுதத்தை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கடவுள் யோசிக்கிறதுக்குள்ளோ அடுத்த விஷயத்த சொல்கிறான். எந்த ஆயுதத்தாலேயும் என்னுடைய உயிர் போகக்கூடாது. என்னப்பா இவன் பயங்கரமாக வரம் கேட்டுகிட்டே இருக்கானே அப்படின்னு கடவுளுக்கே யோசனை. இப்படி ஒரு மரணமில்லாத வாழ்வு தான் எனக்கு வேணும் அப்படின்னு தந்திரமாக இதை சொல்லிவிட்டு, இதுக்காக தான் நான் தவம் இருக்கிறேன், கடுமையாக இருக்கிறேன், வேணா நெருப்பில் நிற்கிறேன், இல்லை தலைக்கீழாக தலையை கூட நெருப்பில் வைக்கிறேன் அப்படின்னு கடுமையான வரத்தை சொல்லிவிட்டு இவன் தீவிரமாக அந்த தவத்தை இருக்க ஆரம்பிச்சிட்டான். இவன் அப்படி போன உடனே இந்திரனுக்கு பயங்கரமான பயம். இவன் எப்படியும் இறக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நம்மளும் இவன் ஒன்று ஒன்றா சொல்லும்போது இப்படி கொள்ளலாமா அப்படி கொள்ளலாமான்னு யோசிக்கிறதுக்குள்ளோ அடுத்த விஷயத்த இவன் சொல்லிக்கிட்டே இருக்கான். அப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு யோசித்து அவர் உடனே இவனுடைய மனைவியை தூக்கிடலாம். முதல்ல மனைவியை தூக்கிட்டு போயிட்டோம்னா இவன் திரும்பி வந்தால் கூட இவன் குழந்தை பெற்றுக்க மனைவி இருக்க மாட்டான். ஏன்னா இந்த அசுரர்கள்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல பழக்கம், தன்னுடைய
மனைவியை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி தன்னுடைய மனைவி மேலே மரியாதை வச்சுருப்பாங்க. எவ்வளோ நல்ல விஷயம் பாருங்கள். இந்த அசுரனும் அப்படி தான் தவத்துக்கு போயிட்டான். ஆனால் இவன் போன நேரம் அந்த அம்மா வயிற்றில் ஒரு குழந்தை இருக்குது. ஆமாங்க, அவங்க அப்போ தான் கரு உருவாயிருக்கு. இந்த பெண்ணுக்கு கரு உருவானது தெரிஞ்சதுமே இந்திரா பயந்தே போயிட்டான். இந்த அம்மாவை முதல்ல அவன் வர்றதுக்குள்ளே கதையை முடிச்சிட்டோம்னா, அதாவது கொன்னுட்டோம்னா இந்த விஷயம் யாருக்கும் தெரியாது. இவனுக்கு இதுக்கப்புறம் குழந்தை பிறந்தா என்ன, பிறக்கலன்னா என்ன, கண்டிப்பாக மனைவி இல்லாத துக்கத்தில் கொஞ்ச நாள் தவிப்பான். அதுக்கப்புறம் ஏதோ அவன் பாட்டுன்னு அமக்கலம் பண்ணிட்டு போவான் அப்படின்னு நினச்சாரு. அதனால் அவங்களுடைய மனைவியை அபகரிச்சுக்கிட்டு தேவலோகத்துக்கு போனார். எதிர்க்கோ நாரதர் வந்துட்டார். உனக்கு நிறைய ஒரு நியாய அநியாயம் தெரியல, தவறான ஒன்று. கணவன் இல்லாதப்போ ஒரு மனைவியை தொடுறது தவறான விஷயம். அதுவும் நீ இந்திரனாக இருந்துக்கிட்டு நிறைய பேருக்கு நல்லது செய்ய வேண்டியவன், நீ இந்த தவறை செய்யலாமா அப்படின்றார். இல்லை நாரதரே, அந்த அம்மா வயிற்றில் ஒரு குழந்தை உருவாக்கியிருக்க. ஐயோ, இது ரொம்ப பாவம்ப்பா. நீ இதை மாத்திரம் பண்ணிட்டினா தேவலோகமே இருண்டு போயிடும். தேவையில்லாத பாவத்தை செய்யாத, அதை விட மாற்றி யோசிக்கலாமே அப்படின்னு நாரதர் சொன்னார். என்ன மாற்றி யோசிக்கிறது? எப்படியோ இந்த அரக்க குழந்தை வெளியில் வந்தால் நம்மளை யாரையும் நிம்மதியாக விட போகிறதில்ல. ஏற்கனவே இவங்க அப்பா பண்ண அமக்கலத்தில் நாங்களே ரொம்ப தவிச்சு போயிருக்கோம். இதுக்கப்புறம் இந்த அரக்க குழந்தை பிறந்து நம்மளெல்லாம் துன்புறுத்தோம். இதுக்கு துணையாக அவங்க அப்பாவும் வந்துடுவார். என்ன பண்ணலாம்? நீ அந்த மனைவியை என்கிட்ட கொஞ்சம் அனுப்பு. என்ன சொல்கிற நாரதரே? ஐயா, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. நான் அந்த அம்மாவை பார்த்துக்கிறேன். அரக்கன் வந்ததுமே அவங்கக்கிட்ட ஒப்படைக்கிறேன், குழந்தையோடவே ஒப்படைக்கிறேங்க அப்படின்ட்டு. நீ என்ன பண்ண போகிற? நான் அறிவால் தாங்க வெல்லணும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டார். நாரதருடைய ஆசிரமத்தில் அந்த இரண்யகசிபுடைய மனைவியை தங்க வச்சிட்டாரு. தினமும் அவங்களுக்கு நல்ல அருண்சுவை உணவு. எப்போவுமே மாசமாக இருக்கிற பெண்ணுக்கு நல்ல உணவு போச்சுன்னா தூக்கம் வரும். தூங்கும்போது இந்த நாரதர் அழகான ஒரு வேலையை பண்ணார். அதாவது நாராயணனை பற்றி பெருமைகளையும் அவருடைய கதைகளையும் அவரை பற்றி உபதேசங்களையும் அந்த குழந்தைக்கு விடாமல் சொல்லிக்கிட்டு இருந்தார். அந்த கருவில் இருக்கிற அந்த குழந்தை அந்த சக்தியை நல்லா புரிஞ்சுக்கிச்சு. அதுக்கு முதல் கேட்ட ஒரு விஷயம் ஓம் நமோ நாராயணா. யோசிச்சு பாருங்களேன், கருவில் ஒரு குழந்தை கேட்குற முதல் விஷயம் இதுவாக இருந்தால் எப்படி இருக்கும் பாருங்கள். அந்த குழந்தையோட மனசுன்றது வளர்ந்துக்கிட்டே இருக்கிறது. வளர வளர நிறைய ஆசை வரும், நிறைய பேராசை வரும், எல்லாம் வரும். ஆனால் அந்த குழந்தையில் முதல்ல விதைச்ச விதை ஓம் நமோ நாராயணா. இந்த மந்திரத்தை தினமும் அவர் சொல்லுவார். அந்த குழந்தைகிட்ட நாராயணனுடைய பெருமையை சொல்லுவார். அந்த குழந்தைக்கு மனசு முழுக்க அந்த நாராயணனை நினச்சி கருவிலேயே தவம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது எவ்வளோ பெரிய ஆச்சரியம்! அந்த குழந்தை கருவிலேயே தவம் பண்ண ஆரம்பித்தாச்சு. இது எவ்வளோ ஒரு அற்புதமாக அழகாக இந்த நாரதர் பண்ணியிருக்காரு. நாரதர் பண்ண நிறைய நல்ல வேலைகளில் இதுவும் ஒன்று. அவர் கலகம் பண்ணுறாருன்றது தப்பு கிடையாதுங்க, அது நல்லதுக்காக தான் பண்ணுவார். ஒவ்வொரு இறைவனும் புது அவதாரம் எடுக்கணும், அதை அவங்கக்கிட்ட நேரடியாக சொல்ல முடியாது. நம்மளே மிகப்பெரிய அதிகாரிக்கிட்ட வேலை பண்ணோம்னா கூட, ஐயா இந்த வேலை இருக்குது நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறத நாசுக்காக தான் சொல்லுவோம். ஏன்னா இல்லைனா அவர் கோவப்பட்டுருவார். அந்த மாதிரி தான் இறைவன்கிட்ட சொல்கிற ஒரு தூதுவர் தான் இந்த நாரதர். அதனால தான் இவர் ஒரு விஷயத்தை யோசித்து சுற்றி வளைச்சி சொல்லி இதுக்கு நீங்கள் பிறப்பு எடுத்தாகணும் அப்படின்றத சொல்கிறதுக்கு தான் இந்த நாரதர்ன்றது மிக நல்ல பேருங்க, புண்ணியம் வாய்ந்த பேர். இப்போ இந்த குழந்தை பிறந்தாச்சு, வளர்ந்தாச்சு. அப்பாவுக்கு இந்த முழுக்க சக்தியும் கிடச்சிருச்சு. சக்தி கிடச்சிருச்சுன்னா இவர் அந்த தவம் இருந்தார் இல்லையா, அதில் அவருக்கு வரத்தையும் கொடுத்துட்டாங்க. நீ கேட்ட வரம் உனக்கு கொடுத்தாச்சு. நேராக இந்த அசுரன் தன்னுடைய மனைவியை தான் தேடி வரான். எல்லாரும் சொல்கிறாங்க,
உங்கள் மனைவியை தேவேந்திரன் தான் கூப்பிட்டு போனான். நேராக போயிட்டு தேவலோகத்துக்கு போய் அட்டகாசம் பண்ணுறான். இந்திரன் சொல்கிறான், இல்லை இல்லைப்பா, நான் கூப்பிடலாம் இல்லை, நான் பாதுகாப்பாக வச்சுக்கலான்னு நினச்சி தான் கூப்பிட்டேன். அதுக்குள்ளே நாரதர் தான் கூப்பிட்டு போயிட்டாரு. நாரதருக்கு ஏன் அந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு நாரதரை போய் பார்க்குறாரு. அப்போது நாரதரும் சொல்கிறாரு, உன் மனைவி இங்கே தான்ப்பா இருக்காங்க அப்படின்னு. உன் குழந்தையும் இருக்குது. என்னது, எனக்கு குழந்தை இருக்கா? ரொம்ப சந்தோஷமான விஷயம், எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் சொன்னேன். அந்த இந்திரன் ஏதாவது தவறு பண்ணிட போகிறான் தான்ப்பா நான் கொண்டு பாதுகாத்து வச்சேன். உன் குழந்தைய உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் அப்படின்னு கொடுத்துட்டாரு. இவனுக்கு எத்தனை சந்தோஷம் பாருங்கள். உயிரும் பாதுகாப்பாக இருக்க போது, மனைவியும் கிடச்சிட்டா, குழந்தையும் கிடச்சாச்சு. அவனுக்கு சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. குழந்தைய தூக்கி கொஞ்சறான், சந்தோஷமாக இருக்கிறான். மனைவி கிட்ட சொல்கிறான், நான் வந்ததுக்கப்புறம் எனக்கு மிகப்பெரிய பரிசை நீ கொடுத்துருக்க, இதுக்கு மேலே எனக்கு என்னம்மா வேணும் அப்படின்னு சந்தோஷமாக கொண்டாடுறான். ஆனால் இங்கே தான் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி அவனுக்கு காத்துட்ருக்கு. அந்த குழந்தை எப்போவும் நாராயண நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கு. இந்த விஷயம் அவனுக்கு தெரியாது, அவனுடைய அம்மாவுக்கு தெரியும். ஆனால் அதை தன்னுடைய கணவர்கிட்ட சொன்னால் ஏதாவது தவறு நடந்துடுமோ, தன்னுடைய குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமோன்னு அவங்க சொல்லலை. இந்த நாட்டில் இந்த அசுரர் வந்த உடனே நாட்டு மக்களுக்கெல்லாம் சொல்லிட்டாரு, இனி எல்லாரும் இறைவனை கும்பிடக்கூடாது, இந்த இரண்ய கசிப்பு மாத்திரம்தான் உங்களுடைய இறைவன், என்ன மாத்திரம்தான் நீங்கள் நினைக்கணும், வேறு யாரையும் நினைக்கக்கூடாது, உங்களோட இறைவன் நான் தான், இனி எனக்கு அழிவில்லாத பிறப்பு இருக்குது, நான் இனி உலகத்தில் தான் இருக்க போகிறேன், அழிவே கிடையாது அப்படின்ட்டார். எல்லாரும் வச்சிருந்த இறைவனுடைய அந்த சிலைகளை எடுத்துகிட்டு இரண்யகசிப்பு சிலையை வச்சு வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாடே நாடு இரண்யகசிப்பு மந்திரம், இரண்யகசிப்பு பூஜை இப்படியெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த உலகத்துலேயும் அது தனங்க நடக்குது, இந்த விஷயமும் நடக்குது. இப்போ தான் அவருக்கு விஷயம் புரியுது. தன்னுடைய மகன் மிக பெரிய ஒரு விஷ்ணு பக்தன், நாராயண பக்தன் அப்படின்ற விஷயம் தெரியுது. தெரிஞ்சதுமே அதிர்ச்சியாக ஆயிடுச்சு. இது நடக்கக்கூடாது, என்னுடைய மகன், நான் ஊருக்கே உபதேசம் செய்கிறேன், ஆனால் என்னுடைய குழந்தைக்கு இந்த இறைவனோட பக்தி எப்படி வரும் அப்படின்ட்டு அந்த குழந்தை இனி உயிரோடு இருக்கக்கூடாது. முதல்ல சொல்லி பார்க்குறாரு அன்பா, வேணாப்பா, இறைவனும் நம்மளுக்கு தேவையில்லை, என்னுடைய அண்ணனை கொண்டுட்டார், அந்த நாராயணன் நல்லவர், நாராயணன் தான் உலகத்தோட தந்தை, உனக்கும் எனக்கும் அவர் தான் தலைவன் அப்படின்ற அந்த குழந்தை. இவருக்கு கேட்க கேட்க கோபம்தான் வருது. அந்த குழந்தைய முதல்ல கொல்ல நினைக்கல, ஆனால் இது நாராயணன் நாராயணன் சொல்லும்போது யார்கிட்டேயோ சிபார்சுக்கு போய் என் குழந்தைய மாற்றுங்க, யாராலையும் மாற்ற முடியல. அந்த குழந்தைக்கு இந்த உலகம்னா நாராயணன் தான், அது சுற்றி பார்க்குற எல்லா விஷயத்துலேயும் அந்த நாராயணனை தான் பார்க்குது, அதை தவிர வேறு எதுவுமே அந்த குழந்தை மனசில் இல்லை. இந்த குழந்தைக்கு இப்படி இருக்க இருக்க இந்த அசுரனுக்கு கோபம் வந்துருச்சு. சொல்லிட்டான், இதுக்கப்புறம் என் குழந்தை வாழ வேண்டிய அவசியம் இல்லை, எப்போ அது நாராயணனை அதிகம் நினைக்குதோ இனி அதுக்கு அழிவு காலம் நெருங்கிடுச்சு அப்படின்னு முடிவெடுத்துட்டான். தினம் தினம் அந்த குழந்தைய துன்புறுத்த ஆரம்பித்தான். முதல்ல விஷத்தை கொடுத்தான். அந்த குழந்தை அதையும் நாராயணனாக பார்த்து குடிச்சிருச்சு. எவ்வளோ ஆச்சரியம் பாருங்கள். அதை விட இன்னொரு ஆச்சரியம், யானையை விட்டு மிதிக்க சொன்னான். அப்போவும் நாராயணன் தான் காலை தூக்கி மிதிக்கிற மாதிரி அந்த குழந்தைக்கு பட்டுது. இது சரி வராது, பேசாமல் மலைக்கு கூட்டிகிட்டு போய் மலையிலேருந்து அப்படியே உருட்டி விட்டுருங்க. அந்த குழந்தைய மேலேருந்து உருட்டினாங்க. அந்த குழந்தைக்கு அடியே படலை. ஆமாங்க, இறைவனுடைய அருள் இருந்துச்சுன்னா எப்பேற்பட்ட துன்பமும் நமக்கு தெரியாது. இந்த குழந்தை முழுக்க முழுக்க நாராயணனுடைய பக்தியில் இருக்கிறதுனால ஒன்று கூட அந்த குழந்தையோட மனசில் பதியவே இல்லை. இந்த அசுரன் பயங்கரமான தண்டனையெல்லாம் கொடுக்குறான். அந்த குழந்தைய கடைசியாக என்ன பண்ணுறான், அவனுடைய ஒரு சகோதரி இருக்கா, அவள் பேர் ஹோலிகா. ஹோலிகான்னா நெருப்பு. அந்த நெருப்பை கூப்பிட்டு, சகோதரி, எல்லா விதத்துலேயும் என் பையனை தண்டித்து பார்த்தேன், ஆனால் எல்லாத்துலேயும் அவன் தப்பிச்சு வந்துடுறான். நீ என்ன பண்ணு, உன்னுடைய நெருப்பில் அவனை போட போகிற,
நீ இருகா அவனை சேர்த்து பிடிச்சிக்கோ, விட்டுறவே விட்டுறாத. ஏன்னா நெருப்புன்றது அந்த ஹோலிகா தான், அவனுடைய தங்கச்சி தான். அப்போ கண்டிப்பாக அவள் விடமாட்டான்னு தெரியும். இதுக்கப்புறம் இவன் பிறக்கவே முடியாது, அழிஞ்சு தான் போகணும் அப்படின்னு நினச்சிட்டான். ஒரு அழிவுன்றது தன் குழந்தையாக இருந்தால் கூட பார்க்காம பண்ணுறது எவ்வளோ பெரிய தப்பு. இதை அவன் பண்ணிட்டான். அந்த நெருப்பும் அந்த குழந்தைய விடாமல் இருக பிடிச்சிக்கிச்சு. ஆனால் அந்த குழந்தைக்கு அந்த நெருப்பு மொத்தமும் அப்படியே நாராயணன் கிட்ட உட்காந்துருக்க ஒரு சக்தி தெரியுது. நாராயணா, ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா விடாமல் சொல்லிக்கிட்டே இருக்கு. அந்த நெருப்பு சுடவே இல்லை. ஆனால் அந்த ஹோலிகாவுக்கு தான் வெறுப்பாயிடுச்சு. உடனே கண்டிப்பாக இவன் எரிஞ்சிருப்பான் அப்படின்னு ஹோலிகா வெளியில் வந்து பார்த்தா அந்த நெருப்புக்குள்ளே தான் அவன் உட்காந்துருக்கான். அது எவ்வளோ ஒரு ஆச்சரியமான விஷயம். இதை பார்த்த இரண்யகசிபுக்கு கோபமே வந்துருச்சு. அவனை நெருப்பிலேருந்து அப்படியே அலக்கா வெளியில் தூக்குறாரு. சின்ன காயம் கூட அந்த உடம்புல இல்லை. அந்த குழந்தைக்கு அந்த நெருப்பு வந்து நாராயணனுடைய மடியாக தான் தெரிஞ்சுது. இப்போ அந்த குழந்தைய வெளியில் கொண்டு வந்து காமிச்சு, எப்போ பாரு நாராயணா நாராயணா, எங்கேயா இருக்கான் அந்த நாராயணா, எனக்கு சொல்லு, நீ எனக்கு காமி, எங்கே இருக்கான்னு காமி, எங்கே இருக்கான்னு நீ சொல்லு அப்படின்னு அந்த குழந்தைய கேட்கும்போது, அப்பா அவன் தூண்லேயும் இருப்பான், துரும்புலேயும் இருப்பான், இந்த நெருப்புலேயும் இருந்தான், என்னை மடியில் தான் உட்கார வச்சுருந்தான். இந்த உலகத்தில் அவன் இல்லாத இடம் ஏது? நான் எதை இல்லைன்னு சொல்கிறது? எனக்கு தெரியல. என்னை சுற்றி இருக்கிற எல்லா இடத்துலையும் இருக்கான். இவ்வளவு ஏன்பா உங்ககிட்ட கூட இருக்கான், என்கிட்டயும் இருக்கான், என்கிட்ட இருக்கானா அப்படின்னு அவருக்கு கோபம் வந்தது. சரி, நீ இந்த தூணில் இருக்கான்னு சொன்னல, இந்த தூணில் இருக்கிற அவனை நானே அழிக்கிறேன் அப்படின்னு கோபமாக இருந்தார். யார்? இந்த அரக்கை. கோபத்தோடு போய் தன்னுடைய கஜாயுதத்தை எடுத்து தூணை உடைக்க போகிறாரு. அந்த நேரம் தூணில் இருந்து மிக பெரிய கர்ஜனையோட சக்தியோட நம்ம நரசிம்மர் வெளிப்படுறாரு. பயங்கரமான தோற்றம், அப்படியே வெளியில் வராரு. அப்படியே அவனுடைய தலையை பிடிக்கிறாரு. யார்? நம்ம இரண்யகசிபு தலையை பிடிக்கிறாரு. அப்படியே தர 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 தரன்னு இழுத்துட்டு போகிறாரு. இந்த நரசிம்மர் எப்படி இருக்காருன்னா, மனுஷனாகவும் இல்லாமல் மிருகமாகவும் இல்லாமல் ரெண்டும் கலந்த நரசிம்ம மூர்த்தியாக, அதாவது சிங்க முகத்தோடு பயங்கரமாக வெளியில் வராரு. வந்து இவனை கோவத்தோடு வெளியில் தூக்கிட்டு வராரு. அப்படியே இழுத்துட்டு வந்தவர் அரண்மனை வாசலில் வந்து உட்கார்றாரு. ஏன்னா கோபம்ன்றது எவ்வளோ ஆற்றல் மிகுந்தது. ஒரு குழந்தைக்கு அந்த குழந்தை தப்பே பண்ணலை, நாராயண மந்திரம்தான் சொல்லிச்சு. அந்த குழந்தைய ஓயாமல் தண்டனை கொடுத்துன்னு இறைவனுக்கு கோபம் வருமா வராதா? அவனை கொண்டு வந்து அப்படியே மடியில் படுக்க வச்சு அவனுக்கு சொல்கிறாரு, உனக்கு வீட்டுக்குள்ளேயும் மரணம் இல்லை, வெளியிலேயும் மரணம் இல்லை, மனுஷனும் உன்னை கொல்லலை, விலங்கும் கொல்லலை, ஆகாயத்துலேயும் இல்லை, பூமியிலையும் இல்லை, தண்ணியிலையும் உன்னை கொல்லலை, என் மடியில் வச்சு உன்னை கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு படுக்க வச்சார். ஆயுதமும் கிடையாது அப்படின்னு தன்னுடைய நகத்தால் அவனுடைய நெஞ்சில் கையை வச்சு அப்படியே இதயத்தை ரெண்டாக பிளந்து அந்த குடலை மாலையாக எடுத்து கழுத்தில் போட்டுட்டு கோவத்தோட உக்கிரக மூர்த்தியாக அப்படியே அகோரமாக கோவத்தோடு அந்த கோவத்தில் வந்து யாராலையும் கிட்ட நெருங்கவே முடியாது. அப்படி ஒரு அந்த பயங்கர உக்கிரகம் அந்த நரசிம்மர்கிட்ட. அப்படியே கோவத்தோடு அவனை அப்படியே கொன்று முடிச்சுட்டு அந்த கோபம் அடங்காமல் உட்காந்துருக்காரு. அரண்மனையில் இந்த நிகழ்வை அத்தனை பேர் கண்ணும் பார்த்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இந்த பிரகலாதன் மாத்திரம் அவரை ரசித்து பார்த்துக்கிட்டு அந்த குழந்தை மெதுவாக வருது. நடந்து வந்து இதை பார்த்துக்கிட்டு இருக்க தேவர்கள் எல்லாம் பயந்து போயிட்டாங்க. இந்த கோபத்தை எப்படி அடக்கிறதுன்னு தெரியாமல் இந்த குழந்தை மெதுவாக நடந்து வந்து ஆசையோட அந்த நரசிம்மமூர்த்தியை அப்படியே அணைச்சி கன்னத்தோடு கன்னம் வச்சு அப்படியே சேர்த்து பிடிச்சிக்கிச்சு. பாருங்களேன், அதோட கண்ணில் அவர் பயங்கரமாக தெரியல, அதுக்கு ஒரு அன்பான தந்தையாக தெரிகிறாரு. அந்த குழந்தை வந்து நம்மளை காப்பாற்ற வந்த இறைவன் இவ்வளோ நாள் அந்த குழந்தை மனசில் ஆழத்தில் பதிஞ்சிருந்த இறைவன் தான். இவனுடைய நம்பிக்கைக்காக இவனுடைய எல்லா இடத்துலையும்
விஷயத்துலேயும் இறைவன் இருக்கார் அப்படின்றத அழுத்த திருத்தமாக அந்த குழந்தை சொன்ன நம்பிக்கையை வீணாக்காமல் இறைவன் கண்டிப்பாக அந்த குழந்தையை காப்பாற்ற வந்து நின்னது எவ்வளோ ஒரு ஆற்றல். அந்த குழந்தை அப்படியே அந்த நரசிம்மமூர்த்தியை தடவி பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய கோபம் தனிய ஆரம்பிச்சது. அது மிக பெரிய சக்தி வாய்ந்த அந்த கோபம் வந்து அந்த குழந்தையால் எவ்வளோ அன்பாக தணிக்கப்படுது. அதுக்கப்புறம் அவருடைய கோபத்தை தணித்தாங்க. அந்த குழந்தையோட தைரியத்தை பார்த்து அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இந்த குழந்தையோட நம்பிக்கை எவ்வளோ ஒரு பிறந்ததுலேருந்து எல்லா இடத்துலையும் எல்லா உருவத்துலேயும் நரசிம்மரை மாத்திரம் பார்த்த அந்த குழந்தையோட சக்தி இந்த உலகம் முழுக்க தெரியுது. நம்மளுடைய நரசிம்மருடைய பிறப்புக்கு காரணம் இந்த குழந்தை தான். இந்த குழந்தைக்காக தான் அவர் இந்த உருவத்தை எடுத்தார். இந்த குழந்தையை காப்பாற்றணும். குழந்தை கூப்பிட்டுது பாருங்கள், ஓம் நமோ நாராயணா. ஒவ்வொரு ஆபத்துலேயும் கூப்பிடும்போது அவருக்கு வர்றதுக்கு ஆசை தான். ஆனால் இந்த அசுரனை ஜெயிக்கணும்னா அதுக்கு ஒரு வடிவம் தேவை. அந்த வடிவத்தை எடுத்துக்கிட்டு நேராக வந்து அந்த குழந்தைக்கு ஆபத்தான இடத்துல வந்து காப்பாற்றினார். உண்மைங்க, நமக்கு மிகப்பெரிய பிரச்சனையோ வாழ்க்கையில் கஷ்டமோ வரும்போது நாராயணனை கூப்பிட்டா அடுத்த நிமிஷமே மறைஞ்சு போயிடும். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கா? கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.